இயேசுவின் ரத்தம் ஜெயம். Victory in the blood of Jesus. கிறிஸ்தேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காய் தேவனை துதிக்கிறேன். My dear beloved children of God, I thank God for this beautiful day. இந்த நாள் வரையிலும் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல காத்து வருகிற அவரது மேலான கிருபைக்காய் அவரை இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன். I thank God for guiding us till today. இந்த நாளிலும் கூட ஆவியானவர் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் உணர்த்தின காரியம், பராக்கிரமசாலியே உன் எதிரிகளை முறியடிப்பாய். God tells us that mighty man, you will defeat your enemies. ஆவியானவர் உணர்த்தின வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 6 வசனம் 16. Judges chapter 6 verse 16. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதினியானியரை முறியடிப்பாய் என்றார். And the Lord said to him, surely I will be with you, and you shall defeat the Midianites as one man. எனக்கன்பானவர்களே, நம்மை பார்த்துதான் ஆவியானவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே உன் எதிரிகளை முறியடிப்பாய். My dear children of God, God says this word to us that mighty man, you will defeat your enemies. நம்ம வாஸ்த வசனத்துல கர்த்தர் கிதியோனை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். In this verse we can see that God says this sentence to Gideon. நம்ம என்ன சூழ்நிலையில அவர் அந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, if we see the situation in which God says these words, இஸ்ரவேலர் மீதியானியருக்கு பயந்து கெபிகளிலும் மலைகளிலும் தங்களை ஒளித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். we can see that the Israelites are being afraid of Midianites and they are hiding from the Midianites in dens and caves. வசனம் 11ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவர்கள் நம்மை அடித்து விடுவார்கள், நம்ம கையில உள்ளதை சேதப்படுத்தி விடுவார்கள் அப்படின்னு கிதியோன் பயந்து ஆலைக்கு புறம்பாக கோதுமையை பதறடித்தான் என்று வாசிக்கிறோம். In verse 11 we can see that Gideon is being afraid and he is threshing the wheat near the winepress. எனக்கன்பானவர்களை நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி பயந்து தன்னை ஒளித்து கொண்ட ஒரு மனிதனை வைத்து எவ்வாறு தேவன் இஸ்ரவேலை ரட்சித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். We have to think that a man who is afraid, God uses him to take Israel out of Midianites' hands. இந்த பயத்தோடு இருந்த கிதியோன் எவ்வாறு ஒரு பராக்கிரமசாலியாய் மாறினான் என்று பார்க்க வேண்டும். We have to see how this man was afraid and how he became a victorious man in front of the Midianites. நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது கிதியோன் செய்த சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். We have to see the things what Gideon did. அதுல சில காரியங்கள் நம்ம பண்ணணும், சில காரியங்கள் பண்ணக்கூடாது. In that some things we have to follow and we should not. முதலாவது வசனம் 13 சொல்லுது, கிதியோன் தேவனிடத்தில் புலம்பினான் அப்படின்னு. In verse 13 we can see that Gideon starts to complain to God. அதாவது கர்த்தருடைய தூதர் சொல்றாரு, நான் பராக்கிரமசாலியே நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றாரு. இம்மிடியேட்டா கிதியோன் அவரை பார்த்து புலம்புகிறான். God's angel comes and informs Gideon that mighty man, I am with you. But immediately Gideon starts to complain. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க ஒருவேளை என் கூட இருக்கீங்க அப்படின்னா, நாங்க நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க எங்களுடைய பிதாக்களை எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வந்தீங்க, பல அற்புதங்களை செய்தீங்கன்னு. அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே போனது? நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்றான். He starts to ask God that if you are with us, then why are we in the hands of the Midianites? Like you led our ancestors, we could also be saved. எனக்கன்பானவர்களே, நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் புலம்புகிறோமா? You have to think if we are complaining in front of God. அதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய செய்யற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய ரட்சிப்பு. ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்காததை குறித்து தேவனிடத்தில் புலம்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். The biggest thing God does for us is our salvation. But even for the smallest things we start to complain towards God. அதாவது நம்மளுக்கு நிறைய அற்புதங்கள் செய்து இந்த நாள் வரையிலும் நம்ம நடத்தி கொண்டு வருகிற தேவனை சில காரியம் தாமதமாகிறதற்காக நம்ம புலம்புகிறவர்களா காணப்படுவோம். God does a lot of miracles in our life and brought us to this day, but we start to complain even for the smallest things. எனக்கன்பானவர்களே, இந்த மாதிரியாக புலம்புகிற காரியம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. But we must not complain against God. அடுத்ததாக
கிதியோனிடத்தில் காணப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் சந்தேகப்படுறது. The second bad thing Gideon had was he doubted God. 6வது அதிகாரத்துல 17, 37, 39வது வசனங்களை பார்த்தா அடுத்து கிதியோன் வந்து தேவனிடத்தில் அடையாளங்களை காண்பிக்க சொல்லி கேட்கிறான். The following verses in chapter 6, we can see that Gideon is asking if it is God really talking to him. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி, நான் உன் கூட இருக்கேன், உன்னை கொண்டு ரட்சிப்பேன்னு சொல்றாரு. பேசுறது நீர்தானா ஆண்டவர் தானானே உனக்கு சந்தேகம் வருது. God is saying to him that, mighty man, I am with you, but he is asking God if it is really God himself. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? We have to see how our faith is in God. அநேக நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? ஆண்டவரே இந்த காரியம் நடக்கட்டும், நான் வந்து நீங்க சொன்னதை செய்றேன் அப்படின்னு சொல்றோம். And many a times we say that if God, you do this, I will do this for you in return. அநேகருக்கு தங்களுடைய வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கும் போது அதை தந்தவர் கர்த்தர் தானா அப்படின்ற சந்தேகமே வந்துருது. If our promises are getting delayed, we start to doubt if the promises are given by God. இந்த சந்தேகங்கள் நமது அவிசுவாசத்தையே வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. This doubt shows us that we are not that faithful to God. எனக்கு அன்பானவர்களே, தேவன் மேல் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம சந்தேகப்படக்கூடாது. In whatever situation we may be, but we must never doubt God. என்ன காரியமா இருந்தாலும் தேவன் தந்தா நம்ம அக்செப்ட் பண்ணணுமே ஒழிய, மாறாக தேவனிடத்தில் அடையாளங்களை, அற்புத அடையாளங்களை கேட்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. Whatever things or situation we may be in, we have to always be faithful in God, but never ask him if it is really him. அடுத்ததாக கிதியோன் செய்த ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். The next thing we have to note, the important thing that Gideon did. 6வது அதிகாரம் 27வது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை கிதியோன் செய்து முடித்தான் அப்படின்னு இருக்கு. In chapter 6 verse 27, we can see that Gideon obeys God immediately. அப்படி என்ன செய்தார் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, உன் தகப்பன் வைத்திருக்கிற பாகாலுடைய பலிபீடத்தையும் அந்த விக்கிரக தோப்பையும் தகர்த்து போடுன்னு சொல்றாரு. கிதியோனும் அப்படியே செய்தார் என்று வாசிக்கிறோம். Gideon obeyed God immediately and did what he said. God said him to destroy the altar of Baal and to cut off the wooden images. எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறோம்? How are we today? நமக்குள்ளாய் விக்கிரகம் இருக்கிறதா? Is idol worship inside of us? இன்னைக்கு பெண்டகாஸ்டல் மொமெண்ட்ல இருக்கிற நாம பிறரை பார்த்து ஈஸியா சொல்றோம், ஓ இவன் விக்கிரக ஆராதனைக்காரன், இவன் வந்து சிலை வழிபாடு பண்றவன் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். Today, Pentecostals, as we can easily say that he is doing idol worship, he is worshipping the statues. ஆனால் நமக்குள்ளே விக்கிரகம் போன்ற காரியம் இருக்கிறதா? But inside our heart, is there any idol worship? ஒருவேளை அந்த விக்கிரகம் வெளியரங்கமாய் தெரியாமல் இருக்கலாம். Maybe it is not outward. ஆனால் நமக்குள்ளாக தேவனையும் நம்மையும் பிரிக்கிற அது சில உறவுகளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், இன்னும் நம்முடைய சொத்துக்களா இருக்கலாம். இப்படியான விக்கிரகங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? But inside our heart, maybe we could have some relationship which is separating from God, or our money, wealth, or job, or something else that separates us from God. ஒருவேளை இந்த மாதிரியான விக்கிரகங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் அவைகளை நாம் தகர்த்து எறிய வேண்டும். If we have some idols like this, we have to immediately cut that off from us. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பிரதர், ஆனா என்னுடைய தந்தைக்காக, என் சொந்தங்களுக்காக கர்த்தருக்கு பிரியமில்லாத சில பாரம்பரியங்களை நான் கடைபிடிச்சுதான் ஆகணும்னு சொல்றதை நம்ம கேட்க முடியும். Today, many people say that I am salvated, but for my family, I have to do some traditional things. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரியான காரியங்கள் நம் வாழ்க்கையில் தகர்க்கப்பட வேண்டும். The things like this must be cut off from us. ஏன் அப்படின்னா, இங்க கிதியோன் என்ன பண்றாரு, தன் தந்தை கட்டின அந்த பலிபீடங்களை உடைத்தெறிகிறார். இன்னொரு காரியம், மத்தவங்களுக்கு பயந்ததுனால நைட் அதை பண்றாரு. Here, Gideon destroys his father's idol worship, but he was afraid, so he did it in the night time. ஒருவேளை நம்மளுக்கு வந்து சில காரியங்களை செய்வதற்காக, கர்த்தருக்காக நிற்கிறதற்காக பயமா இருக்கலாம், ஆனாலும் நின்றுதான் ஆக வேண்டும்.
Maybe we are afraid to do some things that God informed us to do, but we have to do it. It's our duty. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரிலாம் கிதியோன் கர்த்தருக்கு பிரியமானதை கர்த்தர் சொன்னதை செய்த பிறப்புதான் கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். After Gideon followed God's instruction, that is the time when God made him victorious. நம்ம 7வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், கிதியோன் கர்த்தர் சொன்னபடி தனக்காக 300 பேரை தெரிந்து கொண்டார். In chapter 7, we can see that Gideon chose 300 people with God's instructions. அதாவது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த 300 பேரை கொண்டும் தேவன் யுத்தம் இல்லாமல் கிதியோனை வெற்றி பெற செய்தார். The important thing is that God didn't make these 300 peoples to fight. Instead, he made them win without a war. நம்ம தொடர்ந்து அந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது தேவன் வெறும் பானைகளை உடைக்கிற சத்தத்தையும் ட்ரம்பட் ஊதுற சத்தத்தையும் வைத்து மீதியானியரை பயப்பட செய்தார், ஓட செய்தார். If we continue reading the verses in chapter 7, we can see that God didn't make them go into a war. Instead, made them break some pots and made the sounds of the trumpets and make them run away. அதாவது 7வது அதிகாரம் 22வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் ஒருத்தர் தங்களுக்குள்ளாய் வெட்டி கொண்டு மாய்ந்தார்கள், மீதியானவர்கள் ஓடி போனார்கள் அப்படின்னு. In the verses we can see that they got into fight with each other and the others ran away. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன நினைக்கலாம், நான் சிறியவனா இருக்கிறேன், எனக்கு முன்பதாக என்னுடைய பிரச்சனை பெருசா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். Today we may think that I am very small and I am weak. How can I go against my big issues? என்னை சூழ்ந்திருக்கிற ப்ராப்ளம் நம்பர்ஸ்ல கணக்கே இல்ல பிரதர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். Maybe our problems are numerous. We can't even count them. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தேவன் அன்னைக்கு செய்த காரியத்தை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். We have to understand that God helped Gideon and he is always ready to help us too. அவர் நம்ம வீக்கா இருக்க நம்மளை கொண்டுதான் பராக்கிரமசாலியாய் மாற்றி எதிரிகளை முறியடிக்க பண்ணுவார். God changes us, the weak person, into a mighty man and destroy our enemy. மற்றவர்களை பார்த்து பயந்துட்டு இருக்க, சூழ்நிலையை பார்த்து பயந்துட்டு இருக்க நம்மை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே என்று. God sees us who are afraid of our enemies and he says that mighty man. எனக்கு அன்பானவர்களே, நம்ம எப்போ பராக்கிரமசாலியா மாறுவோம் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது. My dear beloved children of God, when God is with us, we will become mighty men. நாம கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நாம முதலாவது கர்த்தரிடத்தில் எதை குறித்தும் புலம்ப கூடாது. The things that we have to follow when God should be with us is, first thing, we have to not complain against God. இரண்டாவது காரியம், எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் தேவனை நாம் சந்தேகப்படக்கூடாது. The second thing is that we have to never doubt God. மூணாவது காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மிடத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். The third thing is that we have to avoid the things that God does not like. இப்படி எல்லாம் செய்யும்போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், எதிரிகளை முறியடிப்பார். If we do these three things, God is ready to stay with us and help us defeat our enemies. அதனால் தான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே உன் எதிரிகளை முறியடிப்பாய். That's why God says to us that mighty man, I will help you to defeat your enemies. நம்முடைய எதிரி ஒருவேளை பணமா இருக்கலாம், Our enemy may be our money, சில தேவையில்லாத உறவுகளா இருக்கலாம், some unwanted relationship, கடனா இருக்கலாம், loans, இன்னும் நமக்குள்ளே இருக்கிற அந்தரங்கமான பாவங்களா இருக்கலாம். maybe our hidden sins. இது எதுவா இருந்தாலும் சரி, Whatever it may be, அது நம்மை விடவும் பலசாலியா இருந்தாலும் சரி, even if it is stronger than us, அநேக ஆண்டுகளாய் நம்மை பின்தொடர்ந்து வருகிற சங்கிலிகளாய் இருந்தாலும் சரி, the chains which are following us for years, எதுவாக இருந்தாலும் தேவன் இந்த மாதத்திலே நம்மை கொண்டு முறியடிக்க பண்ணுவார். God is going to help us to overcome all those chains this month. அப்படியே கண்களை மூடுவோமா? Let's pray. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாதத்துக்காய் நன்றி தகப்பனே. இந்த நாள் வரையிலும் எங்களை நீர் நடத்துகிறீர், பாதுகாத்து வருகிறீர், கண்ணின் மணி போல பாதுகாக்கிறீர் அப்பா. அந்த மேலான கிருபைக்காய் தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்திற்காய் நன்றி தகப்பனே.
அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பலவீனமா இருக்கிற எங்களை பார்த்துதான் நீங்க சொல்றீங்கப்பா பராக்கிரமசாலியே அப்படின்னு. அப்பா உமது அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே. அப்பா உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் எங்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் அப்பா எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா குறைகளையும் நீர் அகற்றி போடுகிறீர், பயங்களை நீக்கி போடுகிறீர். கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஒருபோதும் அதுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் எங்கள் இருதயத்துல நாங்க வைத்திருக்க கூடாது, எங்கள் வீட்டிற்குள்ளாய் நாங்கள் வைத்திருக்கிற கூடாது தகப்பனே. அப்பா எங்கள் அநேகர் தகப்பனே நீங்க எங்க இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்தீர்களோ மறுபடியுமாய் அதே இடத்திற்கு திரும்ப வந்து நிற்கிறதை ஆவியானவரே நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அப்பா இந்த நாட்கள்ல சில பாவங்கள் சிலரை அநேக ஆண்டுகளாய் தொடர்ந்து வருகிறது தகப்பனே. ஆவியானவரே அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேலையும் இந்த நேரத்தில் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஒரு விடுதலைக்காய் ஏங்கி நிற்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா இந்த நேரத்தில் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் விடுதலை தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அநேகருக்குள்ளாய் கடன் என்கிற பாரம், கடன் என்கிற சுமை, கடன் என்கிற சங்கிலி சந்ததி சந்ததியாய் வந்து கொண்டிருக்கிறதை ஆவியானவரே நீர் உடைக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமது கரம் பராக்கிரமம் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்படி பயந்து கொண்டிருந்த கிதியோனை நீங்க பராக்கிரமசாலியாய் எழுப்பினீர்களோ அதை போல ஒரு வல்லமை ஒவ்வொருவர் மேலாய் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா விக்கிரக அடிமைத்தனத்திலிருந்து நீர் தருகிற விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த மாதம் முழுவதும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. எங்களுடைய பலத்தினால அல்ல தகப்பனே, எங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தாலேயோ அல்ல தகப்பனே, தேவ கரத்தினாலே ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் செய்து முடிக்க ஆவியானவரே நீர் கிருபை பாராட்டுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருத்தர் மேலையும் அது பராக்கிரமம் செய்கிற கரம் இறங்கி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் மாத்திரம்ப்பா, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க தகப்பனே. எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தினீரோ அதை போல எங்கள் ஒவ்வொருவர் மூலமாய் உமது நாமம் மகிமைப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க அவையானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.